இங்க வானத்துல இருந்து ஒரு பெரிய விண்கல் ஒரு சிட்டில போய் விழுது. ஆனா அது சாதாரண விண்கல்லே கிடையாது. அதுக்குள்ள ரொம்பவும் பயங்கரமான உயிரினங்கள் இருந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த விண்கல்ல இருந்து வெளியே வந்த உயிரினங்கள் எல்லாம் பூமியில வேகமா வளர ஆரம்பிக்குது. அதுல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மொத்தமா அழிஞ்சு போயிருச்சுன்னு நினைச்ச பயங்கரமான கொசு இனமும் இருக்குது. இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஹாரிங்கிற ஒரு அதிகாரி அந்த இடத்துக்கு போறான். அப்போ அந்த இடத்தை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கப்ப தெரியாம ஒரு அருவருப்பான கிரியேச்சரை மிதிச்சிடுறான். அவனோட ஷூவால அதை மிதிச்சதால அந்த கிரியேட்டர் அப்படியே தரையோட தரையா நசுங்கி போயிருது. அவனோட காலை அதுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. அப்போ விசித்திரமான சில கிரியேச்சர்ஸ் அங்க வந்து இறந்து போன அந்த கிரியேச்சரோட பாடியை கொஞ்ச நேரத்துல ஃபுல்லா எடுத்துட்டு போயிருது. ஹாரி அதை பார்த்து ஷாக் ஆகுறான். கொஞ்ச நேரத்துல திடீர்னு அவனோட சேஃப்டி ஷூட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊறுற மாதிரி அவனுக்கு தோணுது. ஆரம்பத்துல அது ஒரு சாதாரண ஈயா தான் இருக்கும்னு நினைக்கிறான். பார்த்தா அது ஒரு பூச்சியா இருக்கும். அது பார்த்ததும் பயத்துல பயங்கரமா அலறான். உடனே அவனோட டீம்மேட்ஸ் அவனோட ஹெல்மெட்டையும் சேஃப்டி ஷூட்டையும் கலட்ட ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கிரியேட்டர் அவனோட பாடிக்குள்ள நுழைஞ்சி வேகமா மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியில அவனோட தோலுக்கு அடியில ஏதோ ஊறுற மாதிரி உணர்றான். அப்போ அந்த கிரியேச்சர் அவனோட பாடிக்குள்ள இருந்து வெளியே போறதுக்கு வழியை தேடி எல்லா இடமும் போயிட்டு இருக்கும். டாக்டர் அப்போ அங்க செக் பண்ண வர்றாரு. அப்போ அவனோட ஸ்கின்னுக்கு அடியில அந்த கிரியேச்சர் நகர்றத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறான். டாக்டர் இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. அப்போ ஹாரி பயத்துல அவனோட ஃப்ரெண்டை டைட்டா பிடிச்சுக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த கிரியேச்சர் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறத பார்த்த டாக்டர் அவனோட காலையே கட் பண்ணி எடுத்துடலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா அந்த கிரியேச்சருக்கு அவர் யோசிக்கிறது புரிஞ்சிருச்சோ என்னவோ சடனா அதோட டைரக்ஷனை மாத்தி போக ஆரம்பிக்குது. அப்போ அவனோட கால்ல மேல் நோக்கி மூவ் ஆகி போக ஆரம்பிக்குது. அந்த கிரியேச்சர் இப்போ அவனோட இடுப்பு பகுதி கிட்ட போனதும் நிலைமை இன்னும் மோசமாகுது. அந்த ஏரியாவுல அந்த கிரியேச்சர் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஒரு மணி நேரம் போராடினதுக்கு அப்புறம் டாக்டர் இனிமேலும் பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சர்ஜிக்கல் டூல்ஸை எடுத்து ஆபரேஷன் பண்ண முடிவு பண்றாரு. அதனால அவனை அப்படியே குப்புற படுக்க போட்டு அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஹாரி அவனோட பாடியில எதையும் வெட்ட வேண்டாம்னு கதறான். ஆனா அந்த டைம்ல வேற வழி இல்ல, ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கடைசியில அந்த கிரியேச்சரை அவனோட பாடியில இருந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே எடுத்துறாங்க. அந்த கிரியேச்சரோட ஷேப்பை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகி அப்படியே அமைதியாகிடுறாங்க. பார்த்தா அது ஒரு சாதாரண ஈயா இருக்காது, அது ஒரு பெரிய சைஸ் கொசுவா இருக்கும். ஆனா அந்த பயங்கரமான உருவம் கொண்ட அந்த கொசு பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அதோட இனம் அழிஞ்சு போயிருக்கும். அந்த கொசுவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சயின்டிஸ்டுகளோட பயம் இன்னும் அதிகமாகுது. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூமியில விழுந்த அந்த மர்மமான விண்கள்ல இருந்துதான் அந்த வேற்று கிரக கிரியேச்சர்ஸ் வந்து அதோட இனத்தை பெருக்கி இருக்கும். ஒரே ஒரு கொசு ஒருத்தரோட சேஃப்டி ஷூட்டை கிழிச்சிட்டு அவரோட பாடிக்குள்ள போய் அவரோட உயிரையே கொள்ற அளவுக்கு போனதால இனிமே பூமியில இருக்கிறவங்களுக்கு அந்த கிரியேச்சர்ஸால என்னென்ன ஆபத்துகள் வரப்போகுதோன்னு அவங்களால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல.